வணக்கம் பந்தங்களே, அதான் உங்கள் கோமதி. நான் இப்போது ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுகிறேன். இதான் ஃபஸ்ட் ஆதரவு எனக்கு கொடுங்க. நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நாங்கள் ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏப்ரல் மாதம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அது பூமி பூஜை போட்டோம், எல்லாமே பண்ணோம். சந்தோஷமாக போட்டோம் பூமி பூஜை எல்லாமே. இப்போது வீடு வேலை பாதிலே நின்று போயிருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாளாக நின்று போயிருக்கு. ஆள் வரலை. எல்லாமே அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படி அப்படியே போயிட்டாங்க. இந்திக்காரங்க சரியாக ஆள் வரலை. ஏன்னா இந்திக்காரங்க வந்து மேஸ்திரி கொத்தனார் அது மட்டும்தான் அவர் வச்சுட்டு இருந்தார். ஆனால் வந்து மற்ற வேலை அசிஸ்டண்ட் வேலை மற்ற வேலை எல்லாமே ஹிந்திக்காரங்களை வச்சு தான் நம்பியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து திடீர்னு என்னென்ன ரீசன் தெரியல, சேலரி அதிகமாக கேட்டாங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு வரல. அதனால் வேலை வந்து இப்போ நின்று இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசனும் இருக்குது. கீழே கடை கட்டிட்டு மேலே வீடு கட்டலாம் தான் பிளானு. கீழே கடை வந்து கட்டிட்டாங்க, ஆனால் பூசு வேலை எதுவும் பண்ணலை. மேலே வந்து வீடு அதே மாதிரி ஃபுல்லாக செவ்வறு எழுப்பிட்டாங்க. ஆனால் உள்ளார வந்து வேலை எதுவும் சரியாக இன்னும் செய்யலை. உள்ளே வந்து ஃபினிஷிங் இன்னும் சரியாக பண்ணலை. நீங்கள் ஆனால் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம். இது கீழே பாம்பு எதாவது இருக்க போகுது. இது இல்லை. இங்கே தான் நாங்கள் படிக்கட்டு வைக்கணும். சரிங்களா? படிக்கட்டு ஆக்சுவலி வேறு இடத்துல கட்டுறதா பிளானு. அப்புறமா தான் பிளான் சேஞ்ச் பண்ணி இந்த மூலையில் வைக்கணும் வாஸ்து பிரகாரம் சொன்னதுனால இங்கே வச்சுருக்காங்க. இது மேலே சீலிங் இடிச்சிட்டு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வைக்கணும். சீலிங் இடிச்சிட்டு இங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேலே ரூஃப் போட்டாச்சு. அதை இடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், செவுரு இன்னும் பூசு வேலை கூட நடக்கலை. இங்கே தான் படிக்கட்டு வைக்க வேண்டியது. ஆனால் இங்கே வைக்காமல் அங்கே கார்னரில் வாஸ்து பிரகாரம் அங்கே தான் வைக்கணுமா. அதனால் அங்கே வச்சுருக்கோம். பக்கத்து பில்டிங் வழியாக வந்து இங்கே பாருங்கள், சந்து நடுவில் எவ்வளோ பெரிய கேஃபு. இவ்வளோ பெரிய கேஃபை நான் தாண்டி வந்தேன். இவ்வளோ பெரிய கேஃபை தாண்டி இது வழியாக வந்து இந்த ஸ்டெப்ஸு வழியாக வந்தேன். சரி வாங்க, இங்கே பாருங்கள், வந்துட்டேன். இங்கே தான் ஸ்டெப்ஸு வர வேண்டியது. நான் காமிச்சேன் இல்லையா, இங்கே தான் ஸ்டெப்ஸு வர வேண்டியது. அப்பா இங்கே தான் ஸ்டெப்ஸு வர வேண்டியது. ஆனால் வரலை. பாருங்கள், இன்னும் பூசு வேலை கூட நடக்கலை எங்கள் பில்டிங். நான் கீழேருந்து காமிச்சேன் இல்லையா, இது வந்து ஜன்னல் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இங்கே தான் இப்போ படிக்கட்டு வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். வாஸ்து பிரகாரம் கிழக்கு தெற்கு மூலையில் வாசப்படி இருக்கணுமா, படிக்கட்டு இருக்கணுமா. கிழக்கு தெற்கு மூலையில் படிக்கட்டு இருக்கணுமா வாஸ்து பிரகாரம். அதனால் இங்கே வச்சுருக்காங்க படிக்கட்டு. அப்போ பிளான் பண்ணி இடித்து தள்ளியிருக்காங்க. இன்னும் பூசு வேலை கூட பண்ணலை. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். இதுதான் மேலே. இங்கே என்ன கட்டுறது இன்னும் பிளான் பண்ணலை. பண்ணாதானே சொல்கிறதுக்கு. இங்கே கிச்சன் வரும், இங்கே பெட்ரூம் வரும்னு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மேலே தான் வீடு. நாங்கள் மேலே வீடு கட்டுற பிளானு.
கீழே வந்து கடை கடை கட்டிட்டு மேலே வீடு. கீழே ஒரு கடை கட்டியிருக்கோம். அதுக்கு இன்னும் பூசு வேலை கூட பண்ணலை. வாங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு போச்சு. கொஞ்சம் என் பக்கம் ஒன்றாவே தலா கொஞ்சம் போயிட்டான் கொஞ்சம் போயிட்டான். நான் தான்